ஸ்னேகா, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் தனியாக பேசணும். என்ன? சீக்கிரம் சொல்லு, நான் வீட்டுக்கு போகணும். இதே வேற ஒரு பொண்ணாக இருந்தால் ஒரு நிமிஷம்னு சொன்னதுக்கப்புறம் அவ்வளோ வார்த்தை பேசியிருப்பேன். ஆனால் உங்ககிட்ட அப்படி பேச முடியல. அதான் நான் உன் மேலே வச்சுருக்க லவ்னு நினைக்கிறேன். பேசி முடிச்சிட்டியா? கிளம்பலாமா? ஒவ்வொரு தடவையும் நான் உங்ககிட்ட பேசும்போது நீ என்கிட்ட பேச மாட்டேன். அப்போ சுற்றி உள்ளவங்களாம் என்னை அசிங்கமாக பார்ப்பான். இருந்தாலும் நான் உங்ககிட்ட வந்து பேசுவேன். அப்போ நீ என்னை பார்த்து க்யூட்டாக ஒரு லுக் கூட பார்த்தியா, அதுக்காகவே அசிங்கப்படலான்னு தோணும். உன் பின்னாடி சுற்றின இந்த 2 வருஷத்தில் என் காதில் உங்ககிட்ட சொல்கிற அளவுக்கு எனக்கு தைரியம் வரல. ஆனால் இன்றைக்கி என் மனசில் உள்ள எல்லாத்தையும் உங்ககிட்ட கொட்டிட்டேன். உன் பதிலுக்காக நாளைக்கு இதே இடத்துல காத்திருப்பேன். உன் கண்களில் காணும் காதலை உன் உதடுகள் உச்சரிக்க காத்திருப்பேன். நிறுத்து, போதும். இப்போவே சொல்லு, நான் லவ் பண்ணேன். வேறு எந்த பொண்ணாக இருந்தாலும் நான் வாழ்ந்துடுவேன். ஆனால் உங்ககிட்ட கிடைக்கிற நிம்மதி சந்தோஷம் எதுவுமே அந்த பொண்ணுக்கிட்ட கிடைக்குமான்னு தெரியல. என்னை வேறு எதுவும் பேச வைக்காத, நான் எழுதிடுவேன். சொல்லிட்டு போயிட்டாடா. செத்துலாம் போல இருக்கு மச்சி. இந்த காலத்தில் படிக்காதவங்க கூட கூகுளில் போய் சர்ச் பண்ணுறான், தலை படம் எவ்வளோ வசூலாகுது, தளபதி படம் எவ்வளோ வசூலாகுதுன்ட்டு. ஆனால் படித்த ஒருத்தன் கூட கூகுளில் போயிட்டு இந்தியாவோட கடன் என்ன, அதில் தமிழ்நாட்டோட பங்கு எவ்வளவு, கரப்ஷன் ஏன் நடக்குது, இதை பற்றி யாரும் யோசிக்கிறதும் இல்லை, சர்ச் பண்ணுறதும் இல்லை. வேணாண்டா, விட்டுரு. ஏன்டா சம்மந்தமே இல்லாமல் பேசுகிற? அப்படி இல்லைடா, உனக்கு இருந்த லவ் மாதிரியே நம்ம நாட்டு சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கும் எல்லை பாதுகாப்பு வீரர்களுக்கும் இருந்துச்சு. அவங்கெல்லாம் லவ் தான் பெருசுன்னு நினச்சிருந்தா நல்ல சுதந்திரமோ பாதுகாப்போ கிடைச்சிருக்காது. அவளுக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும்டா. உன் நல்லதுக்கு தான் மச்சான் சொல்கிறேன். பொண்ணுங்க மட்டும் வாழ்க்கை இல்லைடா. இப்போவே உன்னை புரிஞ்சுக்கலன்னா வாழ்க்கை பூரா உன்னை எப்படா புரிஞ்சுக்க போகிறா? வாழ்க்கையில் நமக்கு பிடிச்சவங்கள விட புரிஞ்சுக்கிட்டவங்களோட வாழ்கிறது தான் பெட்டர்னு நினைக்கிறேன். அப்புறம் உன் இஷ்டம் மச்சான். ஏய், ஏன்டா அப்படி பண்ணுறான்? நீ வா, எல்லாம் சரியாயிரும். வாழ்க்கையில் நமக்கு பிடிச்சவங்கள விட புரிஞ்சுக்கிட்டவங்களோட வாழ்கிறது தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். நான் எவ்வளோ சொல்லியும் உனக்கு புரிஞ்சுதான்னு தெரியல. அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தால் நீ நானாக பிறக்கணும், நான் நீயாக பிறக்கணும். அப்போ தான் உன் வலி எனக்கு தெரியும், உன் கஷ்டம் எனக்கு புரியும். ஜெஃப்ரி, நான்
உங்களுக்கு கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கையை காதலுக்காக விட போறீங்களா? பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில வர சின்ன விஷயம் தாங்க இந்த காதல். அதை ஏன் பெருசாக நினச்சிக்கிட்டு உங்கள் உயிரை விட்டுறீங்க? காதல் வந்தால் வச்சுக்கோங்க, வரலன்னா விட்டுடுங்க. பை டியர் லவ் ஃபெயிலியர்ஸ்.